அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்மளுடைய மதுரை உள்நாட்டு விமான நிலையம் இருக்குது இல்லைங்களா, அந்த உள்நாட்டு விமான நிலையத்திற்கு மன்னர் திருமலை நாயக்கரினுடைய பெயர் வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை பல வருடங்களாக எங்கள் சொந்தங்கள் பல லட்சம் வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் ஆண்கள் இளைஞர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை. ஏன் அப்படி கேட்குறோம், அதில் ஏதாவது அது என்ன விஷயம் அப்படின்றத பற்றின காணொளி தான் இது. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக முழுமையாக இந்த காணொளியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய அன்பு வேண்டுகோள். காரணம் என்ன, ஏன் உள்நாட்டு விமான நிலையத்திற்கு மன்னர் திருமலை நாயக்கரனுடைய பெயர் சூட்ட வேண்டும் அப்படின்றதுக்கான ஒரு நியாயமான காரணத்தை இந்த காணொளியில் நான் சொல்லியிருக்கேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, அதாவதுங்க, மதுரையை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்மளுடைய மதுரை மாநகர் மற்றும் மதுரை மாவட்டம் ஃபுல்லும் எந்த மாதிரியான ஒரு பொருளாதாரத்தின் கீழ் நாம் இயங்கி வருகிறோம். அதாவது சுற்றுலா சார்ந்த பொருளாதாரம் நம்மளுடைய மதுரையினுடைய பொருளாதாரம். அடுத்து இண்டஸ்ட்ரீஸ் இருக்கா, இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் இருக்கா, இதெல்லாமே அடுத்த பட்சம். நமக்கு இங்கே இருக்கக்கூடிய கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எதன் மூலியமாக வருது, அதோடு சேர்த்து நம்மளுடைய ஜிடிபி, நம்மளுடைய வளர்ச்சி எதன் மூலியமாக நடக்குது, பெர் கேபிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, தனி மனிதனுடைய மாத வருமானம், வருட வருமானம், இதெல்லாம் எப்படி உயருது, எதன் மூலியமாக உயருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பொருளாதாரத்தில் மேஜர் கான்ட்ரிபியூஷன், அதிகபட்சமான ஒரு பங்களிப்பு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சுற்றுலா அப்படின்றது நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, இப்போது காலை 6 மணி நம்ம மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் நிறைய ஊர்களில் இருந்து, மாவட்டங்களில் இருந்து, ஒரு சில மாநிலங்களில் இருந்து, அதே மாதிரி நம்ம பெரியார் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துக்கோங்க, நிறைய வட மாநிலங்களில் இருந்து, பக்கத்து மாவட்டங்களில் இருந்து, எல்லா இடங்கள்ல இருந்தும், அதே மாதிரி விமான நிலையம் எடுத்துக்கோங்க, எல்லா இடத்துக்கும் சரி, பல மாவட்டங்களில் இருந்தும், பல மாநிலங்களில் இருந்தும், பல நாடுகளில் இருந்தும் மக்கள் சாரையாக செகண்ட் பிக்கஸ்ட் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மதுரையை. அதாவது சென்னைக்கு அடுத்தபடியாக மக்கள் வந்து காலையில் தரையிறங்கி இடம் மாறி போகிறவங்க மட்டும் இல்லாமல் அது ஃப்ளோட்டிங். இவங்க இவ்வளோ பேர் இவ்வளோ வட மாநிலங்களில் இருந்தும் இங்கே வந்து இறங்குவதற்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னே அவங்க எப்படி நம்ம பொருளாதாரத்துக்கு அவங்களுடைய வருகை உதவுது அப்படின்னு பார்க்குறப்போ, போகிறாங்க, ஆட்டோவில் ஏறுறாங்க, அப்புறம் டாக்ஸி பிடிக்கிறாங்க, ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி ஹோட்டலுக்கு போகிறாங்க, அங்கே ரூமுக்கு பே பண்ணுறாங்க, அப்புறம் வெளியே போய் சாப்பிட்றாங்க, துணி எடுக்கிறாங்க, வண்டிகள் வாடகைக்கு எடுத்து இங்கே அங்கேன்னு பயணம் செய்கிறாங்க, அப்புறம் போய் நகை கடையில் நகை வாங்குகிறாங்க. ஏதோ வகையில் நம்ம இந்த சுற்றுலாவுக்கு வரக்கூடிய மக்கள் இங்கே பணப்புழக்கத்தை அதிகபட்சமாக உருவாக்குறனால தான் இங்கே இவ்வளோ தூரம் கேஷ் ஃப்ளோ இருக்குது. இந்த சுற்றுலா மூலமாக வரக்கூடிய நம்மளுடைய பொருளாதாரத்தில் நமக்கு எது அதிகமாக, எதனால் அவங்க வராங்க, எதனால் இவ்வளோ தூரம் வந்து நமக்கு கேஷ் ஃப்ளோ வருது அப்படின்ற காரணத்தையும் பார்க்கலாம். இதை வந்து நான் எப்படி அந்த விஷயத்தோடு நான் ஒன்று சேர்க்குறேன் அப்படின்றத நிதானமாக பாருங்கள். அதாவது இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நடக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள் வாங்கக்கூடிய வருமானத்தில் கூட நம்ம பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் போடுறப்பையோ, இல்லை ஜிஎஸ்டி ஹோட்டலில் சாப்பிட்றப்பையோ, மத்திய மற்றும் மாநில அரசுக்கு நம்மளை அறியாமலே நாம் தினந்தோறும் வரியை ஏதோ ஒரு வகையில் கொடுத்துட்டே இருக்கிறோம். அதன் மூலியமாக என்ன ஆகுது, அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வருது. இது போல் நிறைய தொழில் செய்கிறவங்க மூலியமாக பணம் வருது. இப்போ ஒருத்தர் வீட்டு லோன் வாங்குறாரு, ஏன்னா இதெல்லாம் முக்கியம், நம்ம தெரிஞ்சுட்டு இந்த காணொலியை பார்த்தா தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்றதுக்காக என்னுடைய சொந்தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த காணொலி முக்கியம். லோன் வாங்குறாரு, பாதி கையிலேருந்து காசு போட்டு வீடு வாங்கிடுறாரு,
பாதி வந்து லோன் வாங்குறாரு. அப்போ அந்த லோனை வசூல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வராரு. இது மாதிரி எல்லாருடைய வேலை வாய்ப்புகளுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் லோன் கொடுக்கறது இவர் பாதி காசு எப்படி வருது? இங்கே இருக்க பொருளாதாரத்தினால, அவர்களுடைய வருமானத்தினால, அவர் செய்யக்கூடிய தொழில்னால. மற்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்றுமதி பண்ணுவாங்க. அது வந்து முழுக்க முழுக்க தொழில் சார்ந்த மாவட்டமாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு பக்கம் கொங்கு பெல்ட் ஒரு மாதிரி, சென்னை பக்கம் ஒரு மாதிரி, எல்லாமே ஐடி ஹப்பாக இருக்குது ஒரு சில மாவட்டங்கள். ஸோ இங்கே வந்து இது ஒரு மேஜராக இருக்குங்க. இதன் மூலயமா மிகப்பெரிய வருமானம் வருது. அந்த வருமானத்தினுடைய காரணம் ஏன் இவ்வளோ 1000 பேர், இவ்வளோ லட்சம் பேர் தினந்தோறும் மதுரைக்கு வராங்க, இங்கே என்ன அப்படி அவங்க பார்க்குறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். அவங்க இங்கே வரதுக்கான ஒரு முக்கியமான காரணம் வந்து இங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயிலை பார்த்து வழிபாடு செஞ்சுட்டு போகணும். ஏன்னா அந்த கோயிலை முழுமையாக சுற்றி பார்க்கவே 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, அதாவது உலக அதிசயத்தில் 2வது அதிசயத்துக்கு நம்ம ஒரு தடவை காம்படிஷன் போட்டு ஓட்டெல்லாம் போட்டு அதை ஜெயிக்க வைக்கணுன்ற அந்த பொசிஷனுக்கு கொண்டு போகணும், உலக அதிசயத்தில் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கியெல்லாம் நம்ம கடுமையாக முயற்சி பண்ணி போராடணும். இப்போது அதை நீங்கள் பார்க்குறப்போ ஒரு சின்ன ஒரு கோயிலை எடுத்து இந்த உலக அதிசயத்துக்கு இணையான ஒரு கோயிலை உருவாக்குனது மன்னர் திருமலை நாயக்கர். அதற்கு சாட்சி அவர் வந்து சன்னதிக்குள்ளேயே அவருடைய சிலை இருக்குது, அதுக்கு கீழே இருக்க கல்வெட்டு. அது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த எல்லா இடங்கள்லையுமே அவர் என்னென்ன எப்படியெல்லாம் அந்த கோயிலை எடுத்து கட்டினாருன்றதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. இப்போ இங்கே வரவங்க வந்து முதல் முக்கியத்துவம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கொடுக்குறாங்க. அதை உருவாக்குனவர், அதை பெருசாக செஞ்சவர் மன்னர் திருமலை நாயக்கர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது யாரும் மாற்று கருத்து கிடையாது. 2வது பார்த்தீங்கன்னா, ஒரு சுற்றுலா பயணி வராரு. அவர் வந்து வேறு மாவட்டமோ மாநிலமோ, அடுத்து என்னங்க பார்க்கலாம் மதுரையில் அப்படின்னு கேட்டவுடனே சொல்லுவாங்க, நம்ம காந்தி மியூசியம் பார்க்கலாமா? காந்தி முதலாக தன்னுடைய துணியை கலட்டிட்டு, இனிமேல் என் வாழ்நாளில் எல்லாரும் உடை அணியும் வரை நானும் உடை அணிய மாட்டேன் அப்படின்ற முடிவு எடுத்தது மதுரையில். அந்த இடத்த பார்க்கலாமா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அடுத்து நம்ம வந்து திருமலை நாயக்கர் மஹால்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மணிரத்னம் படத்துலையும் வரும். எல்லா படங்களும் அங்கே தான் எடுப்பாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மஹால், அங்கே போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு நான் அந்த காந்தி மியூசியத்துக்கு வரேங்க. காந்தி மியூசியம் அப்படின்றது காந்தி மியூசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காந்தி மியூசியமாக இருக்கிறதுக்கு முன்ன ராணிமங்கம்மாளுடைய அரண்மனை. அங்கே இருந்து ராணிமங்கம்மாள் என்ன பண்ணுறாங்க, தமுக்கம் மைதானத்தில் தன்னுடைய படை வீரர்கள் போர் பயிற்சி செய்கிறத தினந்தோறும் மேலே இருந்து அவங்க தமுக்கம் மைதானத்தில் நடக்கக்கூடிய அந்த போர் பயிற்சியை பார்வையிடுவாங்க. இப்போ அதனுடைய பேரை கூட ராணிமங்கம்மாள் அரண்மனைனே இருக்கட்டுமே, ஏன் அதை வந்து இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கீங்கன்ற ஒரு கோரிக்கையும் பல நாட்களாக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கனாலே அந்த பெயர் பலகையிலேருந்து பதிக்கப்பட்டதில் ராணிமங்கம்மாள் அரண்மனைன்னு தான் இருக்கும். தமுக்கம் மைதானத்தில் கூட இப்போ ரீசெண்டாக பில்டிங் கட்டி பொருட்காட்சியெல்லாம் இண்டோராக நடத்துறதுக்கு மாற்றிட்டாங்க. அதை பற்றின ஒரு கோரிக்கை கூட நம்ம சார்ந்தவங்க வைக்கலை. அதையும் அது ஒரு பெருந்தன்மையோடு எல்லாமே மக்களுக்கான பயன்பாட்டில் இருக்கிறப்போ எதையுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதில் நம்ம பெருந்தன்மையாக அப்படியே இருக்கோம். அடுத்து நான் சொன்னது வந்து திருமலை நாயக்கர் மஹால். அது வந்து உங்களுக்கு தெரியும், வேர்ல்டு ஃபேமஸ். அங்கே நிறைய காணொளிகள், அந்த நிகழ்ச்சிகள், ஒளியும் நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது. நிறைய பேர் உள்ளே வராங்க. ஆச்சரியமாக இப்படிப்பட்ட ஒரு அரண்மனை. அது வந்து அப்போ வந்து 47 ஏக்கரில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிறது ஒரு 8 ஏக்கர் கூட இல்லை. இதெல்லாம் ஆக்கிரமிப்பு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த இடங்களுக்கெல்லாம் வந்துடுறாங்கங்க. சரி, ஓகே, இதெல்லாம் பார்க்குறாங்க. மதுரைக்கு வர்றதுனால ஒரு சுற்றுலாவில் இவங்களுக்கு இந்த இடங்கள் பார்க்கலாம். அடுத்து ஈவினிங் ஆனால் என்ன பண்ணலாம், சாயங்காலம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெப்பக்குளம் போய் பார்க்கலாமா அப்படின்றாங்க. தெப்பக்குளத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இவ்வளோ சூப்பராக நிறைய ஃபிலிம் ஷூட்டிங்ஸ் நடக்குது. நிறைய பேர் அங்கே அந்த இடத்த வந்து ரம்மியமான அந்த இடத்த பார்க்குறாங்க. அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துலையும் மன்னர் திருமலைநாயக்கருடைய சிலை தான் இருக்குது. அவர் உருவாக்குனது தான் அந்த தெப்பக்குளமும் கூட. அழகூர் கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அக்கைய நாயக்கர் அப்படின்றவர் ஒரு 100 ஏக்கர் அரசாங்கத்துக்கு இலவசமாக கொடுக்குறாரு. அந்த இலவசமாக கொடுத்த அந்த இடத்துல தான் இன்றைக்கி இருக்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போது நான் எதோடு இதை பொருத்தி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் நிறைய வேறு விஷயங்களை பற்றி பேசுகிறப்போ அந்த ஒரு கல்விக்காக ஒரு விஷயம் பேசுகிறோன்னா, நாம் வந்து
அந்த கல்வி தந்த காமராஜர் அவருடைய பேரை கல்வி நிலையங்களுக்கோ இல்லை அரசாங்கத்தினுடைய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சூட்டுறது வந்து எவ்வளோ சரியாக பொருத்தமாக இருக்குமோ, அதே போல் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு நல்ல அதை பற்றின ஒரு விஷயங்களை கொண்டு வந்தவங்களுடைய பெயர் சுற்றுறது எவ்வளோ சரியாக இருக்குமோ, அதுபோல் இந்த புராண சின்னங்கள் மதுரையினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் இல்லைன்னா மதுரை வேறு ஒரு விஷயத்துக்காக அது ஒரு இண்டஸ்ட்ரி ஹப்பாக இருக்கலாம், இல்லை ஐடி ஹப்பாக இருக்கலாம், எப்படி வேணால் அது வந்து வளர்ந்துருக்கலாம். ஆனால் இப்போது இதனுடைய வளர்ச்சி வந்து இந்த சுற்றுலா சார்ந்ததாக இருக்கும் பட்சத்தில் நான் வந்து ஏன்பா ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு கூட மன்னர் பேர் இது நாள் வரைக்கும் வைக்கலை, ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வைக்கலை, ஏர்போர்ட் டொமஸ்டிக் ஆர் இன்டர்நேஷ்னல் எதுக்குமே வந்து எதுவுமே வைக்கலை. ஏன் இவ்வளோ படிச்சிருக்கீங்க, இவ்வளோ தூரம் எல்லாம் இருக்கீங்க, இடஒதுக்கீடு கேளுங்க, மக்களை நல்லா படிக்க வைங்க அப்படின்னு கேட்டால் கூட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ். எங்களுக்கான ஒரு பிராண்டு, நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படின்றதுக்கான அடையாளம் இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறனால நம்ம மக்களுக்கு இடையில் ஒரு விதமான ஒரு ஆசை, இந்த அரசாங்கம் செஞ்சிடாதா, அடுத்த அரசாங்கம் செஞ்சிடாதா, ஏதோ ஒரு இடத்துல ஒரு அங்கீகாரம் கொடுத்துட மாட்டாங்களா, நாமளும் இங்கே இருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம். இது வந்து ஒரு பிராண்ட் இமேஜ் மாதிரிங்க, நாம் இங்கே இருக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம். ஸோ அதுக்காக நான் கேட்குறேன், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கொழும்புலேருந்து 50 நிமிஷத்தில் மதுரை வந்து இறங்கிடலாம். நிறைய ஊர்கள்லேருந்து திருச்சி வராங்க, எல்லாம் வராங்க. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்து நம்ம எதுவும் கேட்கல. ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்கே வரக்கூடிய மக்கள், இங்கே வாழ்ந்துட்டுருக்க மக்களுக்கும் இந்த சுற்றுலா இந்த தலமாக நம்ம வந்து பொருளாதாரம் இருக்கிறப்போ இதுக்கும் நேரடி சம்பந்தம் இருக்குது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், எங்களுடைய மிக மிக அதிகமான ஒரு மக்களினுடைய கோரிக்கையாக இது இருக்குது. இந்த நியாயமான ஒரு கோரிக்கையை யாருடைய மனமும் புண்படாமல் இதில் நியாயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எல்லாருடைய ஆதரவும் இதுக்கு தேவை. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எங்களுக்கு தேவை, நாங்களும் எல்லாத்துக்கும் தேவை. இதாவது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை, ஒரு கரெக்டான ஒரு விஷயத்துக்காக எங்களுடைய ஒரு மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக மனசில் இருக்கக்கூடிய விஷயத்துக்காக ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செய்கிறப்போ அதில் நியாயம் இருக்கும் பட்சத்தில், அது சரி அப்படின்ற பட்சத்தில் எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நாளைக்கு எந்த ஒரு விஷயம்னாலும் நாங்களும் முன்னின்று உங்களுக்கு குரல் கொடுத்து எந்த ஒரு விஷயத்துக்குனாலும் பக்கபலமாக இருப்போம் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. இது திருமநாயக்கர் மஹாலுக்கு வெளியே இருக்கக்கூடிய மன்னருடைய சிலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு வெண்கல சிலை வைக்கக்கூடிய கோரிக்கையை கூட நிறைய மக்கள் வைக்கிறாங்க. நான் அப்போ கூட சொல்வேன், ஏன்பா ஒரு ஐஏஎஸ் அகாடமி, ஒரு டியூஷன் சென்டர், நம்ம இதில் தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து இப்போ ஒரு நாளைக்கு 1000 ரூபா வியாபாரம் பார்க்குறவங்க இருக்கிறான், வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா பண்ணுற ஆள் இருக்கார், எப்படி 50 லட்சமாக அவருடைய வருமானத்தை அதிகம் பண்ணுறதுன்ற ஒரு அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு 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 பிஸ்னஸை மேலும் நல்லா பண்ணக்கூடிய, நல்ல வேலைவாய்ப்பு தரக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமே அப்படின்னு கேட்குறப்போ, அதில் ஆழமாக போகிறப்போ அங்கே தான் வருது ஐடென்டிட்டி. நாம் இங்கே இருக்கிறோன்றதுக்கான ஒரு சில அடையாளங்களும் முக்கியம்தான் அப்படின்றத நானே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் நான் உணர்ந்தேன். ஆகையினால் பெரியார் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிலையாக இருக்கட்டும், அதுவும் சரி ஒரு வெண்கல சிலையாக வச்சு கொடுக்கணும் அப்படின்றதும் எங்கள் மக்களுக்கு வந்து அரசாங்கத்திட்ட இருந்து நெடுநாள் கோரிக்கையாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நாங்கள் இந்த யூடியூப் சேனல் மூலிமா, காவல்காரன் அப்படின்ற அந்த சேனல் மூலிமா நான் வந்து பேச துவங்கியிருக்கேன். நிறைய விஷயங்கள் கருத்துக்களை பரிமாற போகிறேன். கண்டிப்பாக எல்லோரும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ், அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு பாப்பப் ஆகி காட்டும். இதன் மூலயமா நம்ம எல்லோரும் நம்மளுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். நல்ல ஆரோக்கியமான சட்டப்பிரகாரம் இதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, இது எப்படி செய்ய முடியும், ஃபஸ்ட்டு வந்து மக்களுடைய மனதை வந்து வெல்லணும், அவங்களுக்கு இது புரியணும். இவ்வளோ அடையாளங்கள் கொண்டதா இந்த இடம், இது எல்லாத்துக்கும் இவங்க தானா, அப்போ இவங்களுக்கு வந்து இந்த இடத்த விட்டுட்டு வேறு எந்த இடத்துல போய் இதுக்கு நம்ம கேட்க முடியும். அப்படி இருக்கிறப்போ அதை வந்து ஒரு நியாயமாக எல்லாருக்கும் புரிய வச்சு பார்க்கக்கூடிய அனைத்து நம் சொந்தங்களும், நம்மளுடைய ஆண் பெண் எல்லாருமே நான் சொல்கிறேன், நம்ம சமுதாயத்தில் இருக்க எல்லாரும் இந்த வீடியோவை பகிருங்க.
நிறைய பகிருங்க, நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் சேருங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த வீடியோ ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் தொகுதியில் கப்பலூர் அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு மேம்பாலம் அமைக்கிறப்போ அங்கே இருக்கக்கூடிய கட்டபொம்மனுடைய சிலையை எடுக்கிறாங்க. அந்த சிலையை மேம்பாலம் அமைச்சதுக்கப்புறம் மேலே வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு வாய் வார்த்தையாக சொல்கிறத கேட்டு நாம் சரி அப்படின்னு அதை அனுமதிக்கிறோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, மோர் தென் 2 decades 20 வருடங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா, எத்தனை வருடங்கள்னு அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, அவ்வளோ வருடங்களாக அது ஒரு வீட்டுக்குள்ளே அந்த சிலை இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடுத்த காணொளியில் அந்த சிலையை பற்றியும் நியாயமாக நம்ம பக்கம் இருக்கக்கூடிய நம்மளுடைய வருத்தங்களையும் அதை எப்படி ஒரு முறையாக சட்டப்பூர்வமாக அதை அணுகி அதை நம்ம உரிமையை மீட்டெடுக்கிறது அப்படின்றத பற்றியும் அடுத்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதில் சரியான கருத்து இருக்கும் பட்சத்தில் எல்லாருடைய ஆதரவும் எங்களுக்கு கொடுங்க. மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.